இந்த மாதிரி ஜாதகத்தை திறந்தோடனே ராகு கேது 0லேருந்து 2 டிகிரிக்குள்ள இருக்கிறத பார்த்தாலோ அல்லது 28லேருந்து 30 டிகிரிக்குள்ள இருக்கிறத பார்த்தாலோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி. அப்புறம் சூரியன் புதன் கன்னிராசி சிம்மராசி வந்து பரிவர்த்தனை, இதெல்லாமே வந்து ஒரு குழப்பத்துக்கான அமைப்பு பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சாலும் கண்டிப்பாக பொதுவாக நம்ம சந்திரனை வந்து மனமாக எடுத்துக்கிறோம், அடுத்து தாயாக எடுத்துக்கிறோம். மனம் தான் நம்மளுடைய சிந்தனைகளையும் நம்மளுடைய எல்லாத்தையும் வெளிப்படுத்துதுன்றதுனால அந்த சந்திரனை புரிஞ்சுட்டா நம்மளுடைய வெளிப்பாடுகள் புரியுன்ற நம்பிக்கையில பார்க்குறாங்க. அப்போ சந்திரன் ராகுவும் சேர்ந்துச்சுன்னா சில சனியோட தான் சேர்ந்துருக்கும், தொழில் மட்டும் பிரச்சனையாக குடும்பம் நல்லா இருக்கும். அது மாதிரி என்னன்னா அது யாரோட சேர்ந்துருக்குன்றதை பொறுத்து சிலருக்கு ஒரு பக்கம் கேது இருக்கும், மீதி 7 கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும், அதோட ராகு இருக்கும். சார் வணக்கம் சார். ஒரு பதிவிலையுமே நேர்களுக்கு நல்ல தகவல்களை கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஜாதக அமைப்பு குழப்பவாதிக்கான ஜாதகம்ப்பா. எதை தொட்டாலும் சரியாக இருக்காது, எந்த பக்கம் போனாலும் சரியாக செயல்படாது, அது அவங்களே நினச்சாலும் முன்னேற முடியாது, ஒரு மாதிரி சைக்கோதனமான ஒரு ஜாதக அமைப்பாக இருக்குது அப்படின்னா இந்தந்த கிரகங்கள் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையே இப்படி தான் இருக்கும், எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான ஜாதக அமைப்பை நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ என்னுடைய ஜாதகம் எடுத்துட்டா என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சேர்ந்தது என்னுடைய லைஃபாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய பர்சனல் கேரக்டரில் குழப்பவாதியாக இருக்கலாம், ஆனால் தொழில்னு வரும்போது ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளாக இருக்கலாம், அல்லது தொழிலில் ரொம்ப குழப்பமாக இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா தொழில் விஷயம்னு போயிட்டீங்கன்னா நம்மளை மெண்டல் ஆக்கிடுவார், நம்மளை சைக்கோ மாதிரி ஆக்கி இந்த ஆள்கிட்ட ஏன்டா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிடுவான். ஆனால் அதே ஆள் பர்சனலாக பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நம்மளுக்கு கைட் பண்ணுவார், இது செய்யுங்க இது செய்யுங்கன்னு ஐடியா கொடுப்பார். ஆனால் அவர் வேலைக்குன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு ஒரு சொல்கிற மாதிரி நம்மளை போட்டு மெண்டல் ஆக்கி அந்த ஆள் சாதிக்க வேண்டிய விஷயத்தை செஞ்சுருவான். அது ஒரு டெக்னிக். அப்போ இது வந்து சைக்கோத்தனமா இல்லாட்டினா அறிவாளித்தனமானா அவங்களுக்கு அது கேரக்டர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்துக்கு நல்லா இருப்பாங்க, அல்லது பர்சனல் லைஃப்பில் எல்லாத்தையும் நல்லா இருப்பாங்க, குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி இருப்பாங்க. நிறைய லேடிஸ் வந்து இப்போ பேசுகிறது என்கிட்ட நிறைய லேடிஸ் நிறைய பேர் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு வராங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதகம் என் ஜாதகம் நிறைய ஒன்றா இருக்குது, ஒன்றுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில், 50-55 வயசு வரைக்கும் வீணாக ஓடிடுச்சு, இனிமேலாச்சும் எங்களுக்கு லைஃப் நல்ல லைஃப் கிடைக்குமான்னு கேட்டு வராங்க. அதுக்கு காரணம் வீட்டில் அவர் வெளியினா சூப்பராக இருப்பார், வீட்டுக்குள்ள ஒரு சைக்கோ கேரக்டராக இருப்பார். அப்போ ஒவ்வொரு இடத்துல இப்போ மொத்தமாக எல்லாத்துலேயும் சைக்கோ கேரக்டர் யாரும் இருக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் எடுக்கிறப்ப பெர்ஃபெக்டாக நம்ம சொல்கிறதா இருந்தால் தொழில் அப்படின்னு வந்துட்டா சனி அப்படின்றது தான் தொழில். அப்போ சனியோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால், இப்போ சனி இருக்குது, சனி இருக்கக்கூடிய அதே கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்குது, அது வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருக்குது, அல்லது சனியே வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் சம்மந்தமான விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பவாதி, இவங்க ஒரு மாதிரி நிலையான ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அதுலேயும் சனி வக்ரமாக இருந்தால் இவங்களாவே பெரிய சிக்கலில் மாட்டி இவங்க மீண்டு வந்துடுவாங்க. அதே சனியோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையானதா இவங்களும் குழப்பி அதுவும் குழப்பி ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், அடிக்கடி விடுவாங்க, அடிக்கடி எடுத்துக்குவாங்க தொழிலை, இது மாதிரி செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமே தவிர இதில் மெயினாக இந்த நான் சொல்கிறது வந்து காரிய கிருக்கைன்னு சொல்லுவாங்க, அவன் வேலை மட்டும் தெளிவாக இருப்பான் அப்படின்ற மாதிரி கிருக்கைங்க வந்து ராகுவை தான் அந்த காரிய கிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சனி ராகுவோட சேர்ந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க அதில் ஒரு லாபத்தோடையே கணக்கு போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்துச்சுனாலும் அந்த சப்ஜெக்டை இந்த ஜாதகர் பெரும்பகுதியாக ரொம்ப அதிகமாக பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை தட்டிடணுன்ற ஒரு பிளானோடய தான் இருப்பார். நான் சொல்கிறது சுக்கிரனோட ராகு சேர்ந்துச்சுன்னா அந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்களை போகங்களை அதிகமாக எப்படியாச்சும் என்ஜாய் பண்ணணும், எப்படியாச்சும் எடுத்துடணும்னு இருப்பார். சனியோட சேர்ந்துச்சுன்னா எந்த வகையிலையாச்சும் காசு சம்பாரித்து தொழில் பண்ணி எடுத்துடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ராகு யாரோட சேர்ந்து அதான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க, போகக்காரகன் ராகு சொல்கிறாங்க. அப்போ ராகு யாரோட சேர்ந்தாலும் அது நடக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ, ராகு கேது ரெண்டும் ஒன்று தான், ராகுவோ கேதுவோ சந்தியில் இருக்கிறத பார்த்துட்டோம்னா அந்த கேரக்டர் வந்து இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பையன் இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கலாம், இல்லை நானே இருக்கலாம். இந்த மாதிரி ஜாதகத்தை திறந்தோடனே ராகு கேது 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறத பார்த்தாலோ அல்லது 28லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருக்கிறத பார்த்தாலோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறத கூட ரொம்ப கன்ஃபியூஸாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸடாக இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் எவன் அழிஞ்சாலும் சரி அவங்களுடைய பிளானை கரெக்டாக செஞ்சு முடிச்சு. ராகுக்கு இருக்கவங்க தான் நிறைய பார்த்தீங்கன்னா டாப் போஸ்ட்டில் இருப்பாங்க. அதனால தான் டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எவன் கேடுகிட்டு போனாலும் பரவாயில்ல, அப்படியே ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக தன்னுடைய வேலையை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் சைக்கோத்தனம். சந்திரனும் ராகுவும் சேரும் பொழுது இதுவுமே வந்து ஒரு மன அழுத்தம். இன்றைக்கி ஒரு பிளானை சொல்கிறது, கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பிளானை மாற்றி நான் அந்த பிளான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி உங்களே குழப்பறது. இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து சந்திரன் ராகு. இப்போ சந்திரன் ராகு புதன் ராகு இது வந்து ஒரு டைப் ஆஃப் குழப்பம். அடுத்து சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது. சந்திரன் புதன் ஒன்றா இருக்கலாம், அல்லது சந்திரனுக்கு 1-5-7 புதன் இருக்கலாம். இதுவுமே வந்து ஒரு குழப்பம்.
இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு வினோதமான குழப்பம்னு சொல்கிறாங்க. அவருக்கும் புரியாது, அடுத்தவனுக்கும் புரியாது. இவருமே பர்சனலாக லைஃப்பில் குழப்பிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி இது ஒரு குழப்பம். அப்போ சந்திரன் ராகு ஒரு குழப்பம், ராகு கேது சந்தி ஒரு குழப்பம், சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஒரு குழப்பம், சனி ராகு ஒரு குழப்பம். அதற்கு அடுத்து வந்து சூரியனும் புதனும், கன்னிராசியில் சூரியனும் சிம்ம ராசியில் புதனும் இருப்பது, சூரியன் புதன் பரிவர்த்தனை கரெக்டாக இந்த இடத்துல தான். இப்படி ஒரு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா அவங்களுடைய லைஃப்பில் புரட்டி போடுற மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். அது ஒரு குழப்பமாக வந்து நிற்கும். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறவங்க இது இந்த லாஜிக்கெல்லாம் ஒரு ஜாதத்தில் இருக்கிறத பார்த்துருக்குறோம். அந்த ஆள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பார். ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் தேவையான விஷயங்களை சாதிச்சுட்டே வருவாங்க. சுற்றி இருக்கவனை தான் மெண்டலாகிக்கிட்டே வருவாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க சைக்கோவாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் சுற்றி இருக்கவங்களும் அந்த பாதிப்பு இருக்கிறத பார்க்கலாம். எனவே ஒரு ஜாதத்தில் இந்த சந்திரன் புதன், சந்திரன் ராகு, புதன் ராகு, சனி ராகு, சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, அப்புறம் சூரியன் புதன் கன்னிராசி சிம்மராசிலேருந்து பரிவர்த்தனை, இதெல்லாமே வந்து ஒரு குழப்பத்துக்கான அமைப்புன்னு பார்க்கலாம். ஒரு ஜாதத்தில் நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அடைஞ்சால் கண்டிப்பாக அவங்களும் குழப்பி அடுத்தவனும் குழப்பி, ஆனால் கடைசியில் அது சக்ஸஸாக முடிச்சுருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரிஞ்சு சார், அதாவது இப்போது ஒரு சில ஜாதகம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களா என்னன்னு தெரியல, இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா என்னன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக ஏதாவது யோசிக்கிறது, நம்ம எதுக்குடா இருக்கோம், இருக்கவே வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறது, இல்லை யாரையாவது வந்து எதாவது பண்ணிடுவோமா அப்படின்னு அந்தளவுக்கு யோசிக்கிறது, தற்கொலை எண்ணங்கள் வர்றது, இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கான காரணம் வந்து ஜாதக அமைப்பு தான் இருக்குமா? இல்லை ஜாதக அமைப்பு அப்படி இருந்தது அப்படின்னா எந்த கிரகச்சேர்க்கையோட இணைவுனால இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது? இது வந்துங்க நீங்கள் சொல்கிறது இந்த தற்கொலை எண்ணங்கள் வர்றது எல்லாமே ராகுக்கு எது சந்தி, அப்புறம் சந்திரன் ராகு தான் தற்கொலை எண்ணத்துக்கு எல்லா ஜோசிய முறையிலையுமே இருக்குது. ராகுக்கு எது சந்தி நான் புதுசாக சொல்கிறேன். சனி ராகு சந்திரன் ராகுவோ எல்லாருமே தற்கொலை எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுக்கு எது சந்தியில் இருக்கிறவங்க எப்படியாச்சும் ஒரு முயற்சியாச்சும் பண்ணிடுறாங்க. அதை ஒரு சின்ன ஒரு அட்டம்ப்டாச்சும் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து இது வந்து இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருள்லாம் உடைப்பான், அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணணுன்னே பிளான் பண்ணி செய்வான், சிரிச்சுக்கிட்டே செய்வான். சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணுவான், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுவான், பைக்கை உடச்சிடுவான், காரை உடச்சிடுவான், ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டம் பண்ணி வச்சுருவான். அது என்னன்னா அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி கேரக்டர்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்குற குரு ராகு அந்த கேரக்டர்கள் என்னென்னா அமானுஷியமாக ஒரு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, எதையுமே வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறது, அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது. இப்போ எப்பயுமே வந்து சண்டைகள் ஏன் பெருசாகாமல் இருக்குது அப்படின்னா பாவம் அவங்க சங்கடப்படுவாங்க அப்படின்னு நம்மளாவே நிறுத்திக்கிறது ஒன்று. அப்புறமா ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குது. இந்த நாகரிகங்களை பற்றி எந்த கவலையும் இல்லாதவங்களும் இந்த சந்திரன் ராகு, ராகுக்கு எது சந்தி, குரு ராகு எல்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா அடுத்தவங்களை பற்றி கேர் எடுக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க தலையை உடைக்கிறது, இவங்களையே தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு நடக்கும்னு பார்க்கலாம். சார், அதே மாதிரி இந்த ராகு கேது இந்தந்த கிரகங்களோட இணையவே கூடாது, இந்த கிரகங்களோட இணைஞ்சா பகை கிரகங்களா இருந்தா கூட அது ரொம்ப பிரச்சனையா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு எந்த கிரகங்கள்லாம் பகை கிரகங்கள், அப்படி ராகு கேது இந்த கிரகங்களோட இணைஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை தான் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? பகை கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. பொதுவாக நைசர்கிக பலத்தில் இருக்கிறதுலே வந்து சனி தான் வந்து ரொம்ப பவர் கம்மியான கிரகம்னு சொல்கிறாங்க. சனிக்கு அடுத்து செவ்வாய். சனி வந்து நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பதிலடி கொடுப்பாங்க. இல்லை அதாவதுங்க இது வந்து நிறைய மெத்தட் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்குள்ள ஒரு விஷயத்தினுடைய பலத்தை தீர்மானம் பண்ணுறது நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து கூட்டமாக ஒரு கிரகம் இருக்குது, ஒரு 4 கிரகங்கள் சேர்ந்துருக்குது அப்படின்னா கிரக யுத்தம்னு சொல்கிறாங்க. அதை கிரக யுத்தத்தில் யார் ஜெயிப்பா அப்படின்னா சனி தான் ஃபஸ்ட்டு தோற்றுருவாருங்கிறாங்க. இருக்கலே சனி தான் வந்து உடனே லூஸ் ஆகிறது சனி தான். அடுத்து வந்து செவ்வாய், அடுத்து வந்து சூரியன், அடுத்து சுக்கிரன், அடுத்து புதன், அடுத்து ராகு, அடுத்து கேது. கடைசியாக வந்து கேது தான் பலமானவர். எத்தனை பேர் சேர்ந்தாலும் கேது ஒரே ஒரு ஆள் இருந்தால் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கேது தான் ஜெயிப்பான். அப்போ நைசர்கிக பலத்தில் கேது தான் முதலிடம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேது வந்து யாரோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்துக்கு எடுத்துரும். அது எவ்வளோ பகையாக இருந்தாலும் எவ்வளோ நட்பாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. என்ன மாதிரி கெடுக்கும் அப்படின்னா கேதுவுக்கும் ராகுக்கும் 2 டிஃப்ரெண்ட்டு சிந்தனைகள் இருக்குது. என்னென்னா கேது என்பது அந்த பொருள் நம்மள்கிட்ட இருக்கும் ஆனால் யூஸ் பண்ண விடாது. ராகு என்பது அந்த பொருள் நம்மள்கிட்ட இருக்காது, அந்த பொருள் மேலே ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால் அதை கடந்தும் போக முடியாது. ஒன்று அந்த பொருள் இல்லையே நம்ம போயிடலான்னு சிந்திக்கவும் முடியாது. ராகு என்பதுனால அது மேலே ஆர்வத்தை வச்சுட்டே இருக்கும், அந்த பொருளை கையில் போடக்கூடாது. கேது என்பது அந்த பொருளை கையில் வச்சுக்கும், எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த குரங்குல இந்த வேர்க்கலை கை நிறைய வச்சுக்கிட்ட மாதிரி இந்த கேது என்ன செய்யணும், கையில் வச்சுருக்கும், திங்காது. அந்த மாதிரி இந்த கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய அந்த தன்மையை கொடுக்கும், ஆனால் அதை என்ஜாய் பண்ண விடாது. அப்படிங்கிறது ராகு என்பது அந்த தன்மையவே கொடுக்க விடாது, போராடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இந்த ராகுக்கு இது எதோட சேர்ந்தாலும் அந்த கேரக்டர் அந்த காரகத்துவத்தை கெடுக்கும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன்னா அப்பா, சூரியன்னா ஆளுமை, சூரியன்னா தலைமை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குப்போ அதோட ராகு சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் டேமேஜ். ராகு சேர்ந்துச்சுன்னா அதில் சம்மந்தமான தோல்விகள், எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். கேது சேர்ந்துச்சுன்னா விரக்தி வந்துடும்.
இதே சந்திரனோட சேர்ந்துச்சுன்னா மனம் சந்திரன். சந்திரன் கேது என்பது ஒரு மாதிரி விரக்தி தன்மை. சந்திரன் வந்து ஜாதகத்திலே ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. அதாவது மனம்ன்றதுனால அது ஜாதகர்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறதுனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர, பொதுவாக ராசி லக்னம்னு சொல்லி இவங்க பேசுறது அதிகமாக மூவ் ஆகிற பொருள்ன்றதுனால அது பேசுறாங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கு டிஃபரெண்ட் வந்து லக்ன ராசி தான் அதிகமாக மூவ், அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தவிர, பொதுவாக நம்ம சந்திரனை வந்து மனமாக எடுத்துக்கிறோம், அடுத்து தாயாக எடுத்துக்கிறோம். மனம் தான் நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளுடைய எல்லாத்தையும் வெளிப்படுத்துதுன்றதுனால அந்த சந்திரனை புரிஞ்சுட்டா நம்மளுடைய வெளிப்பாடுகள் புரியுன்ற நம்பிக்கையில பார்க்குறாங்க. அப்போ சந்திரன் ராகு சேர்ந்துச்சுன்னா குழப்பவாதி, மன இறுக்கமானவர்னு சொல்லலாம். சந்திரன் கேது இருந்தால் இந்த ஒரு மாதிரி அமைதியாக இருப்பாங்க, ஊம குசுமைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சந்திரன் கேது சேர்ந்துருந்தான் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி வெளிப்படுத்தவே மாட்டாங்க, திடீர்னு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக வெளிப்படுத்துவாங்க. இந்த கேரக்டர் இருக்கும். புதனோட கேது சேர்ந்தால் காதல் கல்வியில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். புதனோட ராகு செஞ்சுன்னா எல்லாத்தையும் எதிர்பார்ப்புக்கு எதுவும் கிடைக்காம போயிடும். அடுத்து செவ்வாயோட ராகு செஞ்சுன்னா பெரிய ஏமாற்றம், கடன் நோய்கள்லாம் வரும். செவ்வாயோட கேது செஞ்சுன்னா வழக்கு பிரச்சனைகள், உடல் நலத்தில் வந்து தீராத நோய்கள் இப்படியே வந்துட்டே இருக்கும். அடுத்து சுக்கரனோட ராகு செஞ்சுன்னா திருமண வாழ்க்கை பிரேக்கப் வரைக்கும் போயிடும். சுக்கரனோட கேது செஞ்சுன்னா எப்பயுமே திருமண வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து குருவோட ராகு செஞ்சுன்னா எப்பயுமே அமானுஷ்ய நம்பிக்கைகள், எப்பயுமே பயம், பதட்டம், குழப்பம் அப்படின்னு. குருவோட கேது செஞ்சுன்னா நம்ம தெளிவாயிட்டோம்னு நினச்சிட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறது, எதோட அட்டாச் ஆகாமல் இருக்கிறது. ஆனால் ஒன்றும் இருக்காது, இங்கேயும் இதுவும் ஒன்றும் இல்லை இதுவும் ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்து ஓடும். இது வந்து எதையுமே எதிர்பார்க்காம உட்காந்துருக்கும், ரெண்டுக்குமே ஒன்றும் கிடைக்காம போயிடும். சனியோட ராகு செஞ்சுன்னா எல்லாத்துக்குமே அபரிவிதமான ஆசை இருக்கும். சனியோட கேது செஞ்சுன்னா எதை வந்தாலும் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குணத்தை கொடுக்கும். அப்போ இந்த ராகு கேதுகள் இந்த கிரகங்களோட சேரும்போது இந்த குணத்தை வெளிப்படுத்தும். ஆக மொத்தத்தில் ராகு கேது எந்த கிரகத்தோடய சேரக்கூடாது. இதைத்தான் வந்து பாரம்பரிய ஜோசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ராசியிலையுமே எந்த பாவத்திலுமே ராகு கேது நிற்கக்கூடாது. அப்படி நின்னா அந்த பாவங்கள் கெட்டு போகும். அப்போ ஏதாச்சும் ஒரு 2 பாவத்தில் மாறி மாறி உட்காந்துற போகுது, அந்த பாவங்கள் கெட்டு போயிருன்றதை சொல்றாங்க. ஆனா எந்த ஜாதக அமைப்புலையுமே கிரகங்களோடய ராகு கேது சேராத அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் சேர்ந்தா இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கும். யாரோட சேர்ந்துருக்குன்றத வச்சு அவருடைய வாழ்க்கை மாறும். இப்போ சிலருக்கு வந்து சுக்கரனோட சேர்ந்துருக்கும், குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காமல் போகும். சிலருக்கு சனியோட தான் சேர்ந்துருக்கும், தொழில் மட்டும் பிரச்சனையாக குடும்பம் நல்லா இருக்கும். அது மாதிரி என்னன்னா அது யாரோட சேர்ந்துருக்குன்றதை பொறுத்து. சிலருக்கு ஒரு பக்கம் கேது இருக்கும், மீதி 7 கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும், அதோட ராகு இருக்கும். அப்படிலாம் இருக்கு, நிறைய கிரகங்கள் நிறைய ஜாதகங்கள் அப்படி இருக்கு. அப்போ என்ன இருக்கும், கும்மி அடிக்குதுன்றது தான் அவர் வாழ்க்கை. இதெல்லாம் வந்து மாறதுக்கான வாய்ப்பே ஒன்றுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும், எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். அப்போ அவருடைய பிறந்ததுலேருந்து அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய குணங்கள் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே அவர் வண்டி ஓட்டி பழக வேண்டியதான்னு சொல்லலாமே தவிர அது மாறவே மாறாது. 52 வயசுக்கு அப்புறம் அதுவே பழகிரும்ன்ற மாதிரி. ஆமாம், இப்படிதான் மாறாது. அது அப்பப்போ வரும் பிரச்சனை. ஏன்னா அந்த கோச்சாரங்கள் அந்த கூட்டத்துக்கு மேலே ஏறும்பொழுது பிரச்சனை அதிகமாகும், அது வந்து வெளியேறதுக்கு பிரச்சனை கம்மியாகும். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர ஆனால் பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எனவே இந்த ராகு கேது எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை கெடுக்கும், எந்த பாவத்தில் சேர்ந்தாலும் அந்த பாவத்தை கெடுக்கும், எந்த ராசியில் சேர்ந்தாலும் அந்த ராசிக்காரத்துவத்தை கெடுக்குன்ற அடிப்படையில் ராகு கேது வந்து ஜோசியத்தில் எது கெடுதல் புள்ளி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த ராகு கேதுவை பயன்படுத்துறாங்க. அதனால அந்த பாம்புன்னு பேர் வச்சுக்கிறாங்க, அரவுன்னு பேர் வச்சது காரணம் இது போய் பஞ்சாயத்து போடுது அப்படின்றதால பேர் வச்சுக்கிறாங்களே தவிர இந்த ராகு கேது மேக்ஸிமம் எதை கூட சேர்ந்தாலும் அது கெடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒருவருடைய ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா குழப்பமான ஜாதக அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான வேலைகள் செய்யும், கிரக அமைப்பு எப்படி இருந்தால் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.